சார் எனக்கு அடுத்த மாசம் ஒரு ஒரு வாரம் லீவு வேணும் சார். ஒரு வாரம் லீவா? எதுக்கு? கல்யாணம் சார். யாரு கல்யாணம்? எனக்கு தான் சார். உனக்கு எதுக்கு கல்யாணம்? குடும்பத்துக்காக சார். அப்போ குடும்பத்துக்காக பண்றியா? இல்ல எனக்காக தான். ஓ உனக்காக பண்ற, அதாவது உன் சுயநலத்துக்காக நீ பண்ற கல்யாணத்துக்கு நான் உனக்கு ஒரு வாரம் லீவும் கொடுத்து அதுக்கு சம்பளமும் கொடுத்து எங்க இருந்து நல்லா இருப்பேன்னு சொல்லி வாழ்த்துக்களும் தெரிவிச்சு உனக்கு 101 ரூபாய் மொய் வேற வைக்கணுமாடா? நீ போறவன் சும்மா இல்லாம எங்க இருக்கிற எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சிருப்போம். அதை பார்த்து அவங்க உன் கல்யாணத்துக்கு வரன்னு சொல்லி என்னைய லீவு கேட்டு டார்ச்சர் பண்ணுவான். நான் லீவே தரனால அவன் லாஸ்டா போய் ஆனாலும் போறவன்னு சொல்லி உன் கல்யாணத்துக்கு வருவான். அன்னைக்கு வேலை செய்யறதுக்கு மேன் பவர் இல்லாம வேலை எதுவுமே நடக்காம நான் என் மண்டையை பிடிப்பிச்சு நான் டார்ச்சர் அனுபவிக்கணும். இதை பார்த்து பாஸ் டென்ஷன் என்னைய வேலையை விடுத்தோம். ஏன் வேலை போனதுல நானே குடும்பத்தை நடுத்துல இருந்து பிச்சை எடுக்கணும். ஆனா புதுசா கல்யாணம் நீ மட்டும் பொண்டாட்டி கூட ஜாலியா ஹனிமூன்ல இருப்ப. மூணு இடத்துக்காக உனக்காக லீவு கொடுத்தேன் நான் என் பொண்டாட்டி கூட நடுத்துல பிச்சை எடுக்கணுமாடா? எனக்கு கல்யாணமே வேணாம் சார். கடைசி வரைக்கும் இந்த கம்பெனிக்காக உழைச்சு கொட்டி நான் செத்துறேன் சார். தட்ஸ் மை பாய். போய் வேலையை பாரு. என் கல்யாணத்துக்கு தானே லீவு கேட்டேன். அதுக்கே அந்த இப்படி மூச்சை புடிச்சுன்னு பேசுறவரு ஒண்ணுமே புரியலையே. என்னத்த சொல்ல?